நாட்டுல நடக்கிற பிரச்சனையை பார்த்தா நாட்டை விட்டே ஓடணும் போல இருக்கு ஐயா. இது நாடா நாடா? ஜனாதிபதியோட உயிருக்கே ஆபத்துண்டா யோசிச்சு பாருங்கள். என்னையா நடக்குது? நாமல் ராஜபக்ச ஒரு பக்கம் கட்டும் விமர்சனம்டா, விமர்சனம் இல்ல, சும்மா வெளுத்து வாங்குறே எல்லாத்தையுமே கதைப்பா. அதுக்கு முதல் நேற்றைய முன்தினம் மட்டும் தங்காலை என்ற ஒரு இடத்துல போதைப் பொருள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த போதைப் பொருள் கண்டுபிடிச்ச அந்த போதைப் பொருள் மக்கள் மத்தியில விற்பனை செய்யப்பட்டிருந்தா எவ்வளவு தெரியுமா சம்பாதிச்சிருப்பாங்க? இலங்கை நாட்டு காசுக்கு 9888 ரூபாய் இல்லை, 9888 மில்லியன் ரூபாய். அப்படின்னா 10,000 மில்லியன் ரூபாய், கிட்டத்தட்ட 1000 கோடி ஐயா. இவ்வளோ சம்பாதிக்க முடியும்டா, இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் ஒன்று அது உள்ளுக்கு இருக்குண்டா. இவங்க துப்பாக்கியால மட்டும் சுட மாட்டாங்க, ஜனாதிபதியை போடுற அளவுக்கு கூட வந்து இவங்க போவாங்க. என்னையா நடக்குது? உண்மையாகவே மக்கள் இந்த அரசாங்கத்தை தலையில தூக்கி வச்சு கொண்டாட தொடங்கிட்டாங்க. இந்த போதைப் பொருளை நிறுத்துறாங்க, ஊழல் எல்லாத்தையுமே ஒழிக்கிறாங்க. இவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இந்த நாட்டை 5 வருஷத்துல கட்டி எழுப்பிடுவாங்கன்னு சந்தோஷப்படுறாங்க. ஆனா ஒரு பக்கம் நாமல் ராஜபக்ச, ரணில், சந்திரிகாம்பா, முன்னாள் ஜனாதிபதிகள், வைத்தியர், பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா, சாணக்கியன், சஜித், சொல்லிக்கொண்டே போகலாம், லிஸ்டா போகுது. இந்த அரசாங்கம் என்ன செஞ்சாங்க? ஏகப்பட்ட விமர்சனங்கள். அதை எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு கடைசியில சொல்றேன். அதுக்கு முதல் இந்த போதைப் பொருள் எப்படி பிடிச்சாங்க, எப்படி வெளியே வந்தது, அதை நான் உங்களுக்கு தொடக்கத்துல இருந்து முழுமையா சொல்றேன். நேற்றைய முன்தினம் தங்காலைன்ற ஒரு இடம் ஒன்று இலங்கை நாட்டுல. அந்த இடத்துல ஒரு வீட்டுல 2 பேர், 2 இளைஞர்கள் சும்மா இறந்து போயிருக்கிறாங்க. பாருங்க மனுஷனினுடைய உயிரினுடைய பெருமதியை. அதுவும் இளைஞர்கள், உடுப்பும் இல்லாம இருக்கிறாங்க. அதை பார்க்கும்போது எவ்வளவு கவலையா இருக்குது ஐயா. மனுஷர் தானே, ஏனையா இப்படி சாகுறீங்க? அவங்க போதைப் பொருள் விற்கிறார்கள் சொல்றாங்க, போதைப் பொருளுக்கு அடிமையானவங்கன்னு சொல்றாங்க. எப்படியோ இருக்கட்டும். அப்ப அவங்க இறந்து இருக்கிறாங்க. அந்த இறந்து 2 பேர் வீட்டுல கிடக்கிறவங்களோட சேர்ந்து இன்னும் ஒரு நபர் சுகமில்லண்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கிறாங்க. அவரும் இறந்து போறேன். அப்ப காவல்துறை இது என்ன விஷயம் என்ன அப்படின்றதுக்காக வந்து விசாரிக்கிறாங்க. அந்த இடம், அங்க இருக்கிற எல்லா இடத்தையுமே செக் பண்ணி விசாரிச்சு அந்த இடமெல்லாம் பார்க்கும்போது அங்க 2 லொரி இருக்குது. அந்த லொரி உள்ளுக்கு என்ன இருக்குன்னு பார்க்கும்போது அது உள்ளுக்கு மரக்கறி. நானா இருந்தாலும் காவல்துறையாகவே இருந்தாலும் மரக்கறி, அதுல என்ன சந்தேகப்பட இருக்கு? ஆனாலும் காவல்துறை 2 பேர் இறந்துருக்கிறாங்க. என்ன விஷயம் வந்து நல்ல டீப்பா இறங்கி பார்க்கறனால அது மரக்கறியாகவே இருக்கட்டுமே. மரக்கறியெல்லாம் வெட்டுங்க, பழங்கள் இருக்கு, பழங்கள் எல்லாம் வெட்டுங்கண்டா. அது உள்ளுக்கு என்ன தெரியுமா இருக்கு? ஐஸ், ஹெரோயின், போதைப் பொருள். என்னையா இது? இது சினிமால கூட இந்த மாதிரியான காட்சிகள் பார்க்கறது மிகவும் அரிதிலும் அரிது. ஆனா இலங்கை நாட்டுல சர்வ சாதாரணமா நடக்குதுன்னு. அதுவும் ஒரு 50 கிராம், 10 கிராம், 100 கிராம் எல்லாம் இல்ல. 50 கிலோ, 5 கிலோ, 10 கிலோ, 100 கிலோ, 20 கிலோ, 80 கிலோ, கிலோ 400ல இருந்து 800 கிலோ வரைக்கும் இருக்கும்னு சொல்றாங்க. என்னையா இது? இந்த மாதிரிக்கு போதைப் பொருளை நீங்க வந்து இவ்வளவு கொட்டி குமிச்சா இளைஞர்கள்ற வாழ்க்கை, இலங்கை நாட்டுல வாழ்ற மக்களினுடைய வாழ்க்கை, எதிர்காலம் என்ன ஆகும்? ஒரு நபர் அதை தெரியாதனமா தொட்டு பாவிச்சிட்டாங்கடா, அவ்வளவுதான், அதோட கதை முடிஞ்சு. நல்ல காலம் இந்த அரசாங்கம் வந்தனால இது எல்லாத்தையுமே வந்து பிடிக்கிறாங்க, இதெல்லாம் காப்பாத்துறாங்கன்னு சந்தோஷப்பட்டாலும் அது மட்டும் அதுல பிடிக்க இல்லை. ஒரு 4-5 துப்பாக்கி, கிட்டத்தட்ட ஒரு 5-6 துப்பாக்கி போல அதையும் எடுக்கிறாங்க ஐயா. அதெல்லாம் ஒரு திரைப்படத்துல கூட பார்க்க முடியாது, சினிமாலேயே பார்க்கலாம். அப்படியே பார்க்க ஆசையா இருக்குது. ஆசைப்பட்டா கதை முடிஞ்சிடும். அதெல்லாம் மினுங்குது. நவீனமயமான டிஜிட்டல் துப்பாக்கிகளா, கை துப்பாக்கிகள் பார்க்கவே பயங்கரமா இருக்கு. யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் ஒரு சாதாரணமா உங்களோட அந்த காணொலி பார்க்குற எல்லாரோடையுமே சேர்ந்து வாழ்ற ஆக்கள் வச்சிருக்கிறாங்க. அவங்க தானே செத்து இருக்கிறாங்க. இப்ப பிடிபட்டதுனாலதான் அவங்க போதை விற்கிறாங்க, போதை பாவிக்கிறாங்க, துப்பாக்கி வச்சிருக்காங்க. இதெல்லாம் தெரிய வந்தது இல்லைண்டா. இவ்வளவு பிசினஸ் இது உள்ளுக்கு இருக்கிற காரணத்தினாலதான் இவங்க இவ்வளவு அடிபடி வர்றாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப இதெல்லாம் நடக்குது. இப்ப அரசாங்கத்துக்கு எதிராக, அதாவது எதிர்கட்சின்னு வச்சுக்கொள்ளலாம், நாமல் ராஜபக்ச, சஜித், வைத்தியர், பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா, சாணக்கியன் எல்லாருமே என்ன தெரியுமா சொல்றாங்க? முக்கியமா நாமல் ராஜபக்ச அவங்க பாராளுமன்றத்துல ஒரு நாளும் கதைக்காத அளவுக்கு கதைக்கிறேன். அதை பார்க்கும்போது உண்மையாகவே அரசியல் வேற லெவல்ல அவர் செய்யறா, இல்லண்டா பயத்துல கதைக்கிறா என்னன்னு தெரியா. ஆனா அவர் சொல்றது இந்த அரசாங்கம் தான். இந்த நாட்டை சுத்தி கடல் இருக்கு, மீன் இருக்கு, கடனையே வாங்குறீங்களே ஐயாண்டு கதைச்ச இந்த அரசாங்கம், இதே அரசாங்கம் தான் மீன், உப்பு இறக்குமதி செய்கிறாங்க. இது போல கதைக்கிறேன். எங்களை கல்லர் நாமல் ராஜபக்ச அவங்க சொல்றாங்க, எங்களை கல்லர் என்று சொன்ன இதே அரசாங்கம் இன்றைக்கு இந்த 1 வருஷ காலத்துல இவங்க கோடீஸ்வரர்கள்.
கோடீஸ்வரர்களாக மாறி இருக்காங்கன்றாங்க. அப்ப சில நாட்களுக்கு முதல் இவங்க எல்லாரும் சொத்து விபரங்கள், ஜனாதிபதி, பிரதமர், அமைச்சர், பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லா சகல பேருடைய சொத்து விபரங்கள் வந்துச்சு. ஆனா எல்லாருக்குமே பெரிய அளவுக்கு இல்லைண்டாலும் மில்லியன் கணக்கான காசுக்கு வைப்பில் வச்சிருக்கிறாங்க. அதுல முக்கியமா ஒருத்தர் மட்டும் NPP, அதாவது அனுரகுமார் திசாநாயக் அவங்களோட இருக்கிற முக்கியமான அரசியல்வாதி, அவர் 278 மில்லியன் ரூபாய் கிட்டத்தட்ட சொத்து மதிப்பு. அவர் அதை பார்க்கும்போது அவர் இந்த ஒரு வருஷத்துல வந்துதான் அந்த சொத்தை சேர்த்துறான்ற கேள்வியும் வருது. இந்த மாதிரி 1000 பிரச்சனைகள் போகுது. இதை விட மிக மிக முக்கியமானது என்னண்டா, ஜனாதிபதியினுடைய உயிருக்கு ஆபத்துன்னு சொல்றாங்க. இதுக்கும் ஒரு விமர்சனம் வருது. அதையும் நான் என்னன்னு சொல்றேன். அதாவது இந்த பாதாள குழுக்கள், இதுல ஈடுபடுறவங்க, துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள், லஞ்ச மூழல், போதைப் பொருள் எல்லாம் ஒழிக்கிற இது போல நிறைய விஷயங்களை துணிஞ்சு ஜனாதிபதி செய்யற காரணத்தினால ஜனாதிபதியினுடைய உயிருக்கு, ஜனாதிபதிக்கு பாதுகாப்புல இருக்கக்கூடிய அதிகாரியே உள்ளுக்கு ஊடுருவி, அது போல ஊடுருவி ஜனாதிபதியினுடைய உயிருக்கு கூட அச்சுறுத்தலாக அமையும் என்று பாதுகாப்பு அதிகரிக்கணும்ன்றாங்க. உண்மையாகவே நடக்கலாம், சொல்ல முடியாது. ஆனா அதுக்கு அரசியல்வாதிகள் என்ன தெரியுமா சொல்றாங்க? இந்த அரசாங்கம் தானே சொன்னது, ஜனாதிபதிக்கு உயர் பாதுகாப்பு வேணாம், மக்களினுடைய பணத்தை பெரிய அளவுக்கு ஆடம்பரமாக செலவழிக்க வேணாம், முன்னாள் ஜனாதிபதிகளை எல்லாம் அதெல்லாம் வேணாம்னு தானே இல்லாமக்குனாங்க. ஆனா இதே அரசாங்கமே இதே விஷயத்தை இவங்க செஞ்சா மக்கள் கேள்வி கேட்பாங்க தானே. அதனால இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்ற ஒரு கதையை கட்டினாதான் இவங்க நல்ல சொகுசு வாழ்க்கை, உயர் பாதுகாப்பு, நல்ல அழகா வாழலாம், 5 வருஷம் முடிஞ்சதுக்கு பிற்பாடு இவங்க மறுபடியும் பொய்ட்டோக்க கதைக்கலாம்னு என்ன ஐயா கதைக்கிறாங்க? யார கதையை நம்புறது, யார் அதை நம்ப முடியாம இருக்கு, யார் நல்லவங்க கெட்டவங்க, மக்களுக்கும் ஒரு குழப்பமா இருக்கு, எங்களுக்கே குழப்பமா இருக்குண்டா. ஆனா இதுவரைக்கும் மக்கள் அசையாம இந்த அரசாங்கத்தை முழுமையாக நம்புறாங்க. போதையை ஒழிக்கிறாங்க, லஞ்ச ஊழல் ஒழிக்கிறாங்க, எல்லாத்தையுமே செய்யறாங்க. இந்த 5 வருஷம் வரைக்கும் இந்த அரசாங்கத்துக்கு, இந்த 5 வருஷம் மட்டும் இல்ல, இன்னும் 5 வருஷம் கூட தருவா, ஒரு பிரச்சனையும் இல்லை, இறங்கி செய்யுங்கயாண்டு மக்கள் இந்த அரசாங்கத்தை அன்பு செய்யறதையும், இந்த அரசாங்கத்தை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுற விஷயத்தையும் நிறைய இடங்கள்ல பார்க்கக்கூடிய வகையில் இருக்கு. ஆனால் சில நேரம் 5 வருஷம் முடிஞ்சதுக்கு பிற்பாடு அரசாங்கம் அரசிட விலை, பெட்ரோல் விலை, மாவு விலை, சாப்பிட்ற விலை, அடிப்படையான எல்லா விலை, கரண்ட் பில், தண்ணி பில் எதுவுமே குறையல. போதைப் பொருளை இன்னும் ஒழிக்கிறோம், இன்னும் லஞ்ச ஊழல் ஒழிக்கிறோம். எங்களுக்கு மறுபடியும் ஆட்சியை தாங்கண்டு கதைச்சாங்கண்டா நிலைமை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா அந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் கொண்டு போவாங்கன்னு நான் நினைக்க இல்லை. ஏனண்டா செய்யறதை பார்த்தா, நடந்து கொள்றதை பார்த்தா ஒரு முன்னேற்றம் வரும்னு நானும் நினைக்கிறேன், மக்களும் நினைக்கிறாங்க. ஆனா அரசியல் போது அரசியல்டா சொந்த அம்மா அப்பாவையே நம்ப கூடாதுன்னுவாங்க. அதனால என்ன நடக்கும்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். என்ன செஞ்சாலும் பரவாயில்லையா, இந்த போதைப் பொருள், லஞ்ச மூழல் இதெல்லாம் எப்படியாவது நிறுத்துங்க. ஏனென்றா இந்த சமுதாயத்தை எவ்வளவு அழகான சமுதாயம், எவ்வளவு அழகான மக்கள், எல்லாருமே எவ்வளவு அழகா வாழலாம். ஆனா அந்த போதைப் பொருளை பாவிச்சா துப்பாக்கியால் ஒன்று சுட்டு தள்ளணும்னு தோணும், இல்லைன்னா துப்பாக்கியால எங்களையே சுட்டு தள்ளி கதையை முடிக்கணும்னு தோணும். முந்தநாத்து அதே போல ஒரு நபர், போதைப் பொருளுக்கு அடிமையான ஒரு நபர் 34 வயசு, 2 பிள்ளைகளினுடைய அப்பா. இன்றைக்கு பிள்ளைகள் தாயெல்லாம் பாத்தீங்கன்னா அப்பா வளர்ந்துட்டு இருக்கிறாங்க, குடும்ப தலைவன் இழந்துட்டு இருக்கிறாங்க. துப்பாக்கியால அவரே சுட்டு கதையை முடிச்சுட்டு போலீஸ் என்ன சொல்றாங்கடா, இவர் போதைப் பொருள் பாவிக்கிறவர், போதைப் பொருளுக்கு அடிமையானவர் என்று சொல்றாங்க. போதைப் பொருளை பாவிச்சா இதுதான் நிலைமை. இது கந்தலாயில நடந்திருக்கு. அதனால சொந்தங்களை நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த அரசாங்கம் அனைத்து விமர்சனங்களையும், அனைத்து சவால்களையும் எதிர்கொண்டு வென்று காட்டுவாங்களா, இல்லண்டா ஆட்சி கவலுமா? உங்களோட கருத்து என்ன? நன்றி.